சார் கண்டிப்பா சார். சார் பாஜக இப்ப தமிழ்நாட்டு பாஜக என்ன சார் நடக்குது? அண்ணாமலை போன பிறகு நைனா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள், அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மாவட்ட தலைவர்கள் எப்படி செயல்படுறாங்க? மரியாதைக்குரிய அண்ணன் நைனா நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். கண்டிப்பா சார். ஆனா அண்ணாமலையோட செயல்பாடுகளை கம்பேர் பண்ணும்போது நைனா நாகேந்திரனோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு? மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு இளங்கன்று, ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அவர் பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய வேகத்துக்கு நாங்களும் களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே போல இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு அனுபவசாலி, ஒரு மூத்த நிர்வாகி. அவருடைய ஸ்டைல்ல கட்சியினுடைய நடவடிக்கை போயிட்டு தான் சரி இருக்கு. தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கடல் என்று சொன்னால் அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு அலை. அலை இல்லாத கடல் எப்படி இருக்கும்? பாஜக, அதிமுக, தாவேகா ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லையா சார், இப்ப அவங்கதான் நீங்க, அதாவது இவங்களுடைய கேள்வி ஒரு கற்பனையான கேள்வி. சார் டீலிமிட்டேஷன் சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? பாஜகவினோட தரப்பு என்ன சார்? திமுக தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, இல்லாத ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனை இவங்க தான் போராட்டம் பண்ணதாகவும், இந்த இரும்பு மனிதர் ஸ்டாலின் தீர்த்த மாதிரியும் மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. ஏஷியா நெட் தமிழ் நேர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பது கனகராஜ் சார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கணும். உங்களோட டைட் ஷெடியூல்ல எங்களுக்காக, ஏஷியா நெட் நேர்களுக்காக நீங்க உங்களோட டைமை ஒதுக்கி ஒரு பேட்டி ஒன்று கொடுக்க போறீங்க. அதுக்கு சார் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன் சார். நானும் இந்த ஏசியா நெட்டினுடைய நேயர்கள், வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் சார். சார் கண்டிப்பா சார். சார் பாஜக இப்ப தமிழ்நாட்டு பாஜக என்ன சார் நடக்குது? அண்ணாமலை போன பிறகு நைனா நாகேந்திரன் அவர்கள் இன்னைக்கு பதவி ஏற்றிருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள், அவர் போனதுக்கு அப்புறம் இந்த மாவட்ட தலைவர்கள் எப்படி செயல்படுறாங்க? இல்ல, இப்ப மாநில தலைவராக நயினார் நாகேந்திரன் அவர்கள் பொறுப்பேற்றதுக்கு பின்பாக அவர் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களையும் நேரடியாக சேர்ந்து களத்துல சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அதற்காக ஒரு கோட்டம் வாரியாக ஒவ்வொரு பகுதிகளையும், அனைத்து கோட்டங்களுக்கும் நேரடியாகவே தொண்டர்களை சந்தித்து உற்சாகப்படுத்திக் கொண்டிருக்கிறார். கட்சியினுடைய அனைத்து வேலைகளும் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. உதாரணமாக பகல்காம் தாக்குதலில் அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாகவும், இராணுவத்திற்கு ஆதரவாகவும் அனைத்து பகுதிகளிலும் கிளை முதல் கொண்டு மிகப்பெரிய ஒரு தேசிய கொடி ஏந்திய பேரணியை பாரதிய ஜனதா கட்சியும் பொதுமக்களும் இணைந்து நடத்தி கொண்டுதான் இருக்கிறார்கள். மரியாதைக்குரிய அண்ணன் நயினா நாகேந்திரன் அவர்கள் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். கண்டிப்பா சார். ஆனா அண்ணாமலையோட செயல்பாடுகளை கம்பேர் பண்ணும்போது நயினா நாகேந்திரனோட செயல்பாடு எப்படி சார் இருக்கு? நீங்க சொல்லுங்க சார். அவர் ஒரு தலைவர், அதாவது இல்ல மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. மனசாட்சி தொட்டு தான் சார் சொல்றேன். மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு இளங்கன்று, ஒரு ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி அவர் பாட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு போர்ஷா களத்துல இறங்கி வேலை பார்த்துட்டு இருந்தார். அவருடைய வேகத்துக்கு நாங்களும் களத்துல இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதே போல இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அண்ணன் நயனா நாகேந்திரன் அவர்கள் ஒரு அனுபவசாலி, ஒரு மூத்த நிர்வாகி. அவருடைய ஸ்டைல்ல கட்சியினுடைய நடவடிக்கை போயிட்டு தான் சரி இருக்கு. இல்ல சார், புரியுது. உங்களோட அந்த அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகளுக்கும் நயினா நாகேந்திரோட செயல்பாடுகளுக்கும் நிறைய கொஞ்சம் ஒரு டிஃபரெண்ட் நீங்க அந்த பேசும்போதே தெரியுது. உண்மைதானே சார்? சரி, ஒரு தலைவர்களுக்கு இருந்து இன்னொரு தலைவருக்கு உண்டான வித்தியாசங்கள் மாறி மாறி தானே சார் வரும், ஒரே மாதிரி வராதுல்ல சார். நீங்க இல்ல சார், தமிழ்நாட்டு அரசியல் ஒரு கடல் என்று சொன்னால் அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு அலை. அலை இல்லாத கடல் எப்படி இருக்கும்? உங்களுடைய கற்பனைக்கே விட்டு விடுகிறேன் சார். கண்டிப்பா சார். இல்ல சார், இப்ப இருக்கிற எல்லா பேர்த்தோட முக்கியமான கேள்வியதான். பவன் கல்யாண் அவர்களோட மீட்டிங்ல கூட இன்னைக்கு அண்ணாமலை அவர்களோட ஒரு சந்திப்பு இல்லாம போயிருச்சு.
அண்ணாமலை இன்னைக்கு ஒரு 4 வருஷத்துல பிஜேபி என்னன்னு நீ கேட்டீங்கன்னா அண்ணாமலை அவர்களை தான் நீங்க கை காட்டுற மாதிரி இருக்கும். ஆனா இன்னைக்கு அவரோட அந்த தலைவரே இல்லாம போயிட்டாரு. இல்ல இல்லாம போயிட்டார் அப்படிங்கிறது கிடையாது சார். இப்போதைக்கு மாநில தலைமை பொறுப்புல இருந்து அகில பாரத தலைமை அவரை விடுவித்திருக்கிறது. இப்பொழுது அனைத்து மாநிலங்களுக்கு உண்டான மாநில தலைவருக்கான வேலைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அது முடிந்த உடனே தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் அனைவருக்குமான பொறுப்பு வழங்குவாங்க. உதாரணத்துக்கு இப்ப மாநில தலைவர் அண்ணாமலை மட்டுமல்ல, இப்ப என்னை போன்ற சுமார் 35-40 மாவட்ட தலைவர்கள் 6 வருடம் பணி நிறைவு செய்து அத்தனை பேரும் வெயிட்டிங்ல இருக்கிறோம். எங்களுக்குமே எந்த பொறுப்பையுமே கொடுக்கல. ஏன்னா தேசிய தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு பின்பாக எங்களுக்கு எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுப்பாங்க. அதே போல அண்ணாமலை அவர்களுக்கும் எல்லாத்துக்குமே பொறுப்பு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்க மீண்டும் அண்ணாமலை அவர்களுடைய 2.0 தொடரும். அதுல எந்த வித சந்தேகம் கிடையாது சார். கண்டிப்பா சார். இப்ப அண்ணாமலை அவர்களுக்கும் நயினா நாகேந்திரன் அவர்களுக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன சார்? ஒரு மாவட்ட தலைவரா சொல்லுங்க. அதான் சார் சொன்ன பாருங்க, அண்ணாமலை அண்ணனுடைய வேகம் அது அவருடைய வயது. இவர் கொஞ்சம் பக்குவமாக அரசியலை நடத்தி கொண்டிருக்கிறார் சார். இதையும் தாண்டி சார், நீங்க தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், படித்தவர்கள் அத்தனை பேரும் தமிழ்நாட்டில் எதிர்பார்க்கப்பட்டது ஒரு படித்த இளைஞன் இந்த நாட்டினை ஆள வேண்டும் என்பதற்காக. அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கற்பனை இருக்கும், இந்த மாதிரி ஒரு தலைவன் இந்த நாட்டுக்கு தேவை அப்படிங்கிறப்போ அது அத்தனைக்கும் பொருந்தி வரக்கூடிய ஒரு தலைவராக இருந்தவர் மாநிலத்தினுடைய தலைவராக செயல்பட்ட மரியாதைக்குரிய அண்ணன் அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள். அதனால ஒட்டுமொத்த மக்களும் அவர் பின்னால திரண்டு வந்தாங்க. படித்தவர்கள், படிக்காதவர்கள், பாமரர்கள் அத்தனை பேரும் திரண்டு வந்தாங்க. அதனாலதான் அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவு மக்கள் மத்தியிலும் இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. இப்ப நாங்களே எல்லா பக்கம் போறோம், ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா கேட்கிறாங்க, என்னப்பா அண்ணாமலை என்ன பண்றாருன்னு கேட்கிறாங்க. நாங்களும் சொல்லிட்டு வரோம், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறோம். பொதுவாகவே கட்சி நிகழ்ச்சிகளுக்கு போறப்ப தொண்டர்கள் நிறைய பேர் கேட்கிறாங்க, ஆனா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாருமே இன்னும் கொஞ்சம் பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கோம். அநேகமாக இன்னொரு 2 மாதங்களுக்குள் மீண்டும் தேசிய தலைமை தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்பாக அண்ணாமலை அவர்களுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு வழங்குவார்கள். தமிழ்நாடு முழுவதும் மீண்டும் வருவார். அவர் அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் அரசியல் விட்டுட்டு போகக்கூடிய ஆட்கள் கிடையாது. நாங்க அவர் கூட நெருங்கி பழகிய நேரத்துல அவர் ஒரு லட்சியத்தோட வந்திருக்கார். தமிழ்நாட்டை சரி செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய லட்சியத்தோட வந்திருக்கார். அந்த லட்சியத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார். நாங்கள் அவர் கூட கண்டிப்பா அவருடைய தோளோட தோள் கொடுத்து உருவாக்கும். தமிழக மக்களும் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், உங்களை போன்று. நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி தமிழக மக்களும் எதிர்பார்த்து கொண்டுதான் இருக்கிறாங்க சார். கண்டிப்பா சார். இந்த ஒரு 4 வருஷத்துல பிஜேபி அப்படிங்கிறது அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஃபேஸ், ஒரு முகம் ஆயிருச்சு. பிஜேபி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அண்ணாமலை மட்டும்தான் பிஜேபியில, வேற யாருமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஆயிருச்சு. ஆனா இந்த 2026 தேர்தல்ல எப்படி பிஜேபி சமாளிக்க போகுது இந்த ஒரு கஷ்டத்தை? இல்ல சார், இப்போ என்னை போன்றவங்க எல்லாம் நாங்க அண்ணாமலை அவங்க வந்ததுக்கு அப்புறம் கட்சிக்கு வரல. நாங்கெல்லாம் 13-14 வயசுலயே RSSல இருந்து பணியாற்றி நாங்க அப்படியே படிப்படியாக இந்த இந்து சித்தாந்தத்தின் அடிப்படையில், கொள்கையின் அடிப்படையில் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சிகள்ல பணியாற்றிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆனா எங்களுக்கே எப்படின்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு லட்சியம் இருந்தது, ஒரு கனவு இருந்தது. அந்த கனவை நிறைவேற்றுவதற்காகத்தான் பல்வேறு இன்னல்களுக்கு இடையில் இந்த கட்சிகள்ல நாங்க பயணிச்சுக்கிட்டே வந்துட்டு இருக்கோம். என்னை போன்ற லட்சக்கணக்கான பேர் பயணிச்சுக்கிட்டு வர்றாங்க, எதையும் எதிர்பார்க்காம. அப்ப நம்மளுடைய லட்சியம் நிறைவேறுமா அப்படிங்கக்கூடிய சந்தேகம் எல்லாம் எங்களுக்கு நிறைய டைம் வந்திருக்கு. ஆனால் அண்ணாமலை அவர்கள் இந்த கட்சிக்கு வந்ததற்கு பின்பாக எங்களுக்கு அந்த நம்பிக்கை, எங்களுடைய லட்சியம் 100% நிறைவேறும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சு. அதனால இப்போ நான் சொல்றோம், அவரு எங்க கூட தான் பயணிச்சுட்டு இருக்கார். 100% அந்த லட்சியம் தமிழ்நாட்டில் நிறைவேறும் சார். கண்டிப்பா சார். அண்ணாமலை அவர்களோட போனதுக்கு அப்புறம் அதிமுக பாஜகவோட கூட்டணி, ஏன்னா ஏற்கனவே நயினா நாகேந்திரன் அதிமுக இருந்துதான் வந்திருக்காரு. இப்ப அந்த கூட்டணியோட எப்படி சார் இருக்கு? இல்ல, இப்ப தலைமை தேசிய தலைமை கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. இன்னும் நாங்க அந்த கூட்டணிக்கான எல்லாம் இணைஞ்சு பணியாற்றுவதற்கான பணிகள் எல்லாம் எதுவுமே தொடங்கலை. இப்ப நீங்க அடுத்த போராட்டங்கள், இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்துக்கு எதிராக இந்த மக்கள் விரோத அரசுக்கு எதிரான போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், இது எல்லாமே இன்னும் 2 கட்சிகளும் இணைந்து அந்த பணிகளை தொடங்கல. கூட்டணின்னு அறிவிச்சிருக்காங்க, இன்னும் அதுக்கான வேலைகளை நாங்க தொடங்கல.
பாரதிய ஜனதா கட்சிக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலைகளை நாங்க செஞ்சுட்டு இருக்கோமே தவிர இரண்டு இணைஞ்சு பணியாற்றுவதற்கான இன்னும் சூழ்நிலைகளும் சந்தர்ப்பங்களும் இதுவரை ஒன்றும் அமையவில்லை. இனி வரும் காலங்களில் வேண்டுமானால் வரலாம். சார் கண்டிப்பா சார். சார் இந்த அதிமுகவோட போக்கு உங்களுக்கு கரெக்டானதா இருக்கா? வரும் வரும் காலங்கள்ல ஒரு தாவேக்காவோட ஒரு கூட்டணி வச்சிருந்தா நீங்க எப்படி சார் நீங்க வந்து கையாள போறீங்க? பாஜக, அதிமுக, தாவேக்கா ஒரு கூட்டணி இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? இல்லையா சார், இப்ப அவங்கதான் நீங்க, அதாவது இது உங்களுடைய கேள்வி ஒரு கற்பனையான கேள்வி. இல்ல சார், ஆக்சுவலா நீங்க கேட்கிற கேள்வி எப்படி இருக்குன்னா, இல்ல சார் நீங்க கேட்கிற திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்குது. இல்ல சார், இல்ல ஆனாலும் ஒரு பேச்சுவார்த்தைகள் வந்து நடக்கிற மாதிரி ஒரு பேச்சுகள். பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவினுடைய கூட்டணி உறுதியாகப்பட்டதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்கள் நேரடியாக உங்களை போன்ற அத்தனை பேரையும் சந்திச்சு நேரடியாக சொல்லிட்டு போயிட்டாங்க. கண்டிப்பாக. அப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி தொடரும் சொல்லியிருக்காங்க. ஆட்சி வரும், இந்த கூட்டணி தொடரும் இருக்காங்க. எங்களோடு பயணிச்ச தேசிய ஜனநாயக கூட்டணி கூடிய அத்தனை கட்சிகளும், அஇஅதிமுக இருந்த அத்தனை கட்சிகளும் இரண்டு இணைஞ்சு அதற்கான அடுத்த கட்ட வேலைகளை நம்ம தொடர்ந்து பணியாற்றிருக்காங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்கள்ல அதை அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க. கண்டிப்பா சார். சார் இந்த டீலிமிட்டேஷன் சொல்றாங்கல்ல, அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? பாஜகவினோட தரப்பு என்ன சார்? இந்த ஒரு பாமர மக்களுக்கு, ஒரு திண்டுக்கல் மாவட்டத்துல இருக்க ஒரு பாமர மக்களுக்கு டீலிமிட்டேஷன் என்னன்னே தெரியல. ஆனாலும் சில பேர் கட்டுக்கதைகளை கட்டி விடுறாங்க, ஏன்னா வரையறுக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி. அதை பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? திமுக தன்னுடைய தவறுகளை மறைப்பதற்காக என்ன பண்றாங்கன்னா, இல்லாத ஒரு பிரச்சனை எடுத்து அந்த பிரச்சனை இவங்க தான் போராட்டம் பண்ணதாகவும், இந்த இரும்பு மனிதர் ஸ்டாலின் தான் தீர்த்த மாதிரியும் மக்கள்கிட்ட ஒரு பிம்பத்தை உருவாக்கக்கூடிய வேலைகளை இவங்க செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர வேற ஒண்ணுமே கிடையாது. இவங்க அதாவது அந்த மத்திய அரசாங்கம் அதற்கான வேலைகளை தொடங்கி அதை தொடங்கினா இவங்க போய் எதுக்கலாம், அப்படி ஒரு வேலையே நடக்கலைங்கிறாங்க. ஆனா இவங்க திரும்ப திரும்ப நாங்க எதுக்குறேன் அப்படின்னு போய்கிட்டு இருக்காங்க. இது மக்களை திமுக ஏமாற்றக்கூடிய செயல். தன்னுடைய தவறுகள், தாங்கள் செய்யக்கூடிய தவறுகள் மக்களுக்கு தெரியக்கூடாது என்பதற்காக இது போன்ற செயல்களில் திமுகவினர் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேறொன்றும் கிடையாது. சார், இப்ப கிராமப்புறங்கள்ல பாஜகவினோட வளர்ச்சி எப்படி இருக்கு, திமுகவினோட வளர்ச்சி எப்படி இருக்கு சார்? இல்ல, கிராமப்புறங்கள் இன்னைக்கு அத்தனை கிராமங்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அண்ணாமலை அவர்கள் தான் காரணம். 100% சார், அதுல எந்த மாற்றம் இல்ல. கண்டிப்பா சார், 100% உண்மையான மாற்றங்கள் இல்லை என்ன சொல்லல சார். நான் இங்க பாருங்க, நான் இந்த இந்த சித்தாந்தத்துக்காக கிட்டத்தட்ட ஒரு 30 வருடமா இதுல பயணிச்சுக்கிட்டு இருக்கோம். இப்ப நாங்களே சொல்றோமே, நாங்கள் 30 வருடங்களில் அடைந்த வளர்ச்சியை அண்ணாமலை அவர்களுடைய உழைப்பு திறமையினால் 3 வருடங்களில் வளர்ச்சி அடைந்திருக்கிறோம். இதுல எந்த மாற்றம் இல்லை சார், மறுக்கிறதுக்கு இல்லை. அதே போல அவர் வேற ஒரு மனிதர் கிடையாது, அவரும் இந்த கட்சியினுடைய ஒரு அங்கமே, பாரதிய ஜனதா கட்சியினுடைய அவங்க அங்கம் தான் அண்ணாமலை. நீங்க அண்ணாமலை வேறையா, பிஜேபி வேறையா, பிஜேபி வேற, கனகராஜ் வேற, அப்படியெல்லாம் கிடையாது சார். நாங்க எல்லாருமே பாரதிய ஜனதா பார்ட்டியினுடைய ஊழியர்கள் தான், தொண்டர்கள் தான். செயல்பாடுகள் வித்தியாசமா தெரியுதுல்ல சார்? நயினார் நாகேந்திரனோட செயல்பாடுகளுக்கும் வேற வித்தியாசம் இருக்கு, அண்ணாமலை அவர்களோட செயல்பாடுகளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆனா மக்கள் அதிகப்படியானது அண்ணாமலை தான் இன்னைக்கு எதிர்பார்க்கிறாங்க. ஏன் இந்த கட்சி ஏத்துக்க மாட்டேங்குது? இல்ல, கட்சி ஏத்துக்கலன்னு இல்ல சார். இப்போ சில விஷயங்களுக்காக இப்ப எங்க கட்சியோட சிஸ்டமே அப்படிதான் சார். இப்ப நான் 6 வருஷம் தலைவரா இருந்தேன், 2 முறை 6 வருடம். இப்ப என்னை மாத்திட்டு இன்னொரு தலைவர் போட்டிருக்கோம். அப்ப நானே தலைவரா இருக்கணுமா? இல்ல, எனக்கு பதிலாக இன்னொரு தலைவர் சிறப்பா செயல்படுவார். அப்ப எனக்கு வேற என்ன, அடுத்த கட்சியில வேற ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. இப்படி எங்க கட்சியினுடைய மாற்றம் ஒன்றுதான் மாறாதுங்கிற மாதிரி எங்க கட்சியில தொடர்ந்து மாத்திக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னொரு 3 வருஷம் இருந்திருக்கு, தலைவர் கண்டினியூ பண்ணியிருந்திருக்கலாம். ஏதோ ஒரு காரணங்களுக்காக தேசிய தலைமை மாற்றப்பட்டிருக்கு. அதனால அதை ஒரு தொண்டர்ங்கிற முறையில நம்ம எல்லாருமே ஏத்துக்கிட்டு தான் சார் பயணிக்கணுமே தவிர அதை கேள்வி கேட்கறது ஒரு தொண்டனுக்கான ஒரு அழகு இல்லை. இதை பெரும்பான்மையான பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அதை ஏத்துக்கொண்டுதான் வேலை செய்றாங்க. இல்ல சார், இது ஒரு பெரும்பான்மையான பாஜக தொண்டரை நான் கேட்கல, ஒரு சராசரியா ஒரு மக்களை கேட்கிறேன். ஏன்னா ஒரு கடைநிலையில இருக்கிற ஒரு அண்ணாமலையில இருக்கிற ஒரு பாசத்து அப்படிங்கிற கூட வச்சுக்கலாம். கண்டிப்பா அவரோட செயல்பாடுகள் இன்னைக்கு பாஜகவின் அவர்தான் முகம், தமிழகத்தின் முகம். உண்மைதான், நீங்கள் சொல்லுறத 100% சார். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களும் அண்ணாமலை அவர்களை தன்னுடைய குடும்பத்தில் ஒருவனாக அவர்கள் நினைத்தார்கள். அவருடைய வெற்றிக்கான சக்சஸ் காரணம் என்னன்னா அவ்வளவுதான். ஒரு குடும்பத்துல தம்பி இருந்தான்னா அண்ணாமலை எங்க அண்ணன், ஒரு தங்கச்சி இருந்தா எங்க அண்ணன் தான் அண்ணாமலை, ஒரு அம்மா இருந்தாங்கன்னா என் மகன் அண்ணாமலை,
ஏன் ஆஹ் பையன் அண்ணா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிராமங்கள்ல, அப்பா உங்க தலைவர் அண்ணாமலையை பார்த்தா என் பையன் மாதிரியே இருக்காப்பா, நம்ம பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்காப்பா அப்படிங்கக்கூடிய ஒரு மக்களுடைய மக்கள் ஒன்று. சார் இதையெல்லாம் காட்டல சார். ஒரு லேடி என்னை சந்திக்க வந்தாங்க. ஒரு 15 நாள் இருக்கு கட்சி அலுவலகத்துக்கு வந்தாங்க. வந்து என்ன கேட்டாங்க, ஏன் தம்பி நீங்க தலைவர் அண்ணாமலையை மாத்துனீங்கன்னு கேட்டாங்க. இல்லம்மா கட்சி மாத்திட்டாங்க அப்படின்னு சொன்னேன். அப்ப என்ன பண்ணா, இல்லம்மா நீங்க நினைக்கிற மாதிரி கிடையாது. பாரதிய ஜனதா கட்சியில எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு கொடுப்பாங்க. அவரும் தமிழ்நாட்டுல தான் இருப்பாரு, வேலை பார்ப்பாரு, தலைவரே பேட்டி கொடுத்துருக்காரு நான் சொல்லிட்டு இருக்கப்ப அந்த அம்மா சொன்னாங்க, தம்பி எனக்கு ஒரு சின்ன வருத்தமா இருக்கு தம்பி நீங்க மாத்தணும். சரி பரவாயில்லமான்னு சொன்னப்ப அந்த அம்மா சொன்னாங்க, அண்ணாமலை என் வயித்துல பிறக்கலையேன்னு சொல்லி எனக்கு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு தம்பி. நான் இந்த மாதிரி ஒரு தாய் பேசி கேட்டது எனக்கு தமிழ்நாட்டுல கேட்டது என்னுடைய உணவு. அப்ப நீங்க யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு மக்களிடம் சென்று இருக்கிறார் அப்படின்னு சொல்லி. ஆனால் மீண்டும் மக்களிடம் வருவார், ஒவ்வொரு கிராமமாக மக்களை சந்திப்பார். சார் கண்டிப்பா சார். சார் 2026 தேர்தல்ல திமுகவுக்கு பயங்கர ஒரு ஒரு பின்னடைவா இருக்கு. இந்த ஒரு பாலியல் வழக்கு, இந்த ஒரு குற்ற சம்பவங்கள், இந்த மாதிரி சட்டம் மற்றும் ஒழுங்கு, இது எப்படி சார் அந்த டேக்கிள் பண்ண போகுது? சார் இப்ப நிறைய கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க எப்ப தேர்தல் வரும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்ப ஸ்டாலினை எப்போ ஓய்வெடுக்க அனுப்பி வைக்கலாம் அப்படின்னு மக்கள் எல்லாம் தயாரா தான் இருக்காங்க. இப்போ ஒரு கூட்டணி, ஒரு தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அனைத்து கட்சிகளையும் இணைத்து இந்த கூட்டணி களத்துக்கு சென்றால் வரக்கூடிய தேர்தலில் மக்கள் தயாராக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. அதுக்கு நீங்க கடந்த ஒரு 3 தேர்தலுடைய ஓட்டு சதவீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா திமுகவினுடைய ஓட்டுகள் சரிந்து கொண்டிருப்பது உங்களுக்கு கண்கூடா தெரியும். அதனால வரக்கூடிய 2026ல கண்டிப்பாக உள்துறை அமைச்சர் சொன்னது போல தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்திலே ஆட்சியை பிடிக்கும். அதில் எந்தவித சந்தேகமும் கிடையாது. சார் கண்டிப்பா சார். சார் 2026 தேர்தல்ல அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் அந்த ஒரு பரஸ்பரமான ஒரு உறவு இன்னும் இருக்கா? அந்த அந்த ஒரு உள்ளூருக்குள்ள என்னதான் மேலிடத்துல கொஞ்சம் பரஸ்பரமா போயிட்டாங்க, ஆனாலும் இன்னும் அந்த உள்ளூருக்குள்ள இந்த மாதிரி பாஜகவும் அதிமுகவும் இன்னும் சேரலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே சார். இல்ல இப்ப நிறைய என் கூட பேசுற நிறைய அதிமுக தலைவர்கள் இப்ப புரிய ஆரம்பிச்சிருச்சு அவங்களுக்கும். நீங்க ஒரு காலத்துல என்ன செஞ்சாங்கன்னா, இதுக்கு முன்னால தேர்தலே கூட நாங்க கூட்டணியா இருக்கிறப்போ பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒரு பெரிய வாக்கு வங்கி கிடையாது, நீங்க வந்து ஒரு உங்களால எங்களுக்கு மைனஸ் தான், உங்களை தூக்கி நாங்க தோல்ல துமக்குறோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய தலைவர்கள் பேசினாங்க. ஆனால் 2024 பாரதிய ஜனதா கட்சி தனித்து விடப்பட்டதாக நினைத்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு மாபெரும் ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சிக்கு எவ்வளவு பலம் இருக்கிறது என்பதனை நிரூபித்ததற்கு பின்பாக இப்ப இருக்கக்கூடிய அத்தனை அதிமுக தலைவர்களும் புரிந்து கொண்டார்கள், பாரதிய ஜனதா கட்சி இல்லாமல் இனி அதிமுக இனி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கவே முடியாது என்கின்ற மனநிலைக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். அதனால அவங்க எங்க எல்லாத்தின வச்சு மரியாதையா தான் கூப்பிடுறாங்க. அந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு உண்டான கௌரவம், 2 கட்சிக்கு உள்ள தொண்டர்களுடைய மனநிலையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல சரியா தான் இருக்கும் என்பது என்னுடைய கணக்கு. கண்டிப்பா சார். அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்துல உங்களோட கருத்துக்கள் என்ன சார்? சார் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியினுடைய அந்த பெண் பாதிக்கப்பட்ட வழக்கிலே இந்த அளவுக்கு உடனடியாக இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம் செயல்பட்டு இன்றைக்கு தீர்ப்புக்கு வந்திருக்கிறதுக்கு முதல் காரணம், முதல்ல நன்றி சொல்லணும் நம்மளுடைய மாநில தலைவர், முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் சொல்லணும். அவர் எடுத்ததுக்கான ஸ்டாண்டு தமிழ்நாடு மக்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இப்ப கூட நான் அதனாலதான் இந்த அரசாங்கம் உடனடியா வேலை செய்ய ஆரம்பிச்சு இன்னைக்கு தீர்ப்பு வரை கொண்டு வந்திருக்காங்க. அதுலயும் நிறைய மர்ம முடிச்சுக்கள் இருக்கு. ஏதோ அவசர கதியில இவங்க ஒருத்தரை மட்டும் குற்றவாளிங்கிறாங்க. நீங்க சொன்ன யார் அந்த சார், இதுக்கெல்லாம் ஒன்றும் விடை இல்லை. இனி வரக்கூடிய அடுத்த ஆட்சி மாற பொழுது இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தால் அந்த யார் அந்த சார் கண்டுபிடிக்கப்படலாம். அதே போல இப்போதைக்கு நடந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய ஊழல் இந்த டாஸ்மார்க் ஊழலே. இப்போ இது ஏன் அண்ணாமலை அண்ணன் கையில் எடுக்காம இருக்கான்னு எனக்கு புரியல. இப்போ அதை எடுத்திருந்தா அது தமிழ்நாட்டினுடைய ஒரு பெரிய பூகம்பமாக வெடித்திருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அவர்கிட்ட இந்த தகவலை கொஞ்சம் பேசணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கையில் எடுத்தா இந்த தகவல் பொதுமக்கள் மத்தியில போச்சுன்னா இந்த திமுக காரங்க எவ்வளவு ஊழல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த ஊழல் வர்ற பணத்துல என்னெல்லாம் பண்றாங்கிறதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது என்னை போன்றவரோட ஆசை. கண்டிப்பா சார். உயர் திரு அண்ணாமலை அவர்கள் எப்படி ஒரு போர்ஸா இருப்பாங்களோ அதே மாதிரிதான் திண்டுக்கல் மாவட்டத்துல நீங்க வந்து ஒரு போர்ஸா இருப்பீங்க. ஏன்னா எங்களுக்கு எல்லாமே தெரியும். ஏன்னா வந்து இந்த டாஸ்மாக்ல இருந்து நாங்களும் உங்களை பார்த்திருக்கோம்.
அந்த டாஸ்மாக்ல காலங்காத்தால நீங்க போய் அந்த ஏன் சார் அந்த ஒரு வீரியம் இன்னும் குறைஞ்சிருச்சு? இல்ல சார், வீரியமா தான் இருக்கு. நீங்க உங்களுக்கு அந்த இன்னொரு ஒரு விஷயம் பழைய அந்த சொல்றேன். ஒரு கனகராஜ பாக்கணுமே. இல்ல பார்க்கலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க 5/1/2 இன்னைக்கு தான் உங்கள்ட்ட முறையா நான் சொல்றேன். 5/1/2025 அன்னைக்கு நான் அந்த அந்த மகளிர் கைது செய்யப்பட்ட மண்டபத்துக்குள்ளேயே சாராயத்தை நான் கண்டுபிடிக்க போனேன். 15/1/2025 அன்றைக்கு என்னை இந்த காவல்துறை ரவுடியாக அறிவிச்சிருக்காங்க. ரவுடி லிஸ்ட்ல என் பேரை சேர்த்தி என்னை அதுக்காக பழி வாங்கியிருக்காங்க. சரித்திர பதிவேடு குற்றவாளியாக என்னை பதிவு பண்ணியிருக்காங்க. என் மீது ஏற்கனவே நான் போராட்டம் பண்ணியதாக இருந்த கிட்டத்தட்ட பழனி நகர் மற்றும் அடிவாரம் காவல் நிலையத்தில் இருந்த 26 வழக்குகளை மென்ஷன் பண்ணி, அதுலயும் குறிப்பா கம்யூனிஸ்டுக்காரன் போராட்டம் பண்ணா அந்த எஃப்ஐஆர் எல்லாம் என் கணக்குல காட்டி, அதாவது அதுல கனகராஜன் ஒரு பேர் வந்ததுக்காக காட்டி என்னைய சரித்திர பதிவேடு குற்றவாளியாக பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப இந்த வாரம் வெக்கேஷன் லீவ்ல கோர்ட் இருந்தனால என்னால செல்ல முடியல. அதே போல இப்ப என்னை சமீபத்துல ஒரு சம்பந்தம் இல்லாத ஒரு கேஸ்ல கைது பண்ணி ராமநாதபுரம் சிறையில், அதாவது எங்கேயுமே வைக்காத அளவுக்கு ராமநாதபுரம் சிறையில கொண்டு போய் வச்சு என்னைய தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்வதற்கு அனைத்து முயற்சிகளையும் இந்த அரசாங்கம் ஈடுபட்டது. இப்ப அத்தனை வழக்குகளையும் நான் மதுரை உயர் நீதிமன்றத்தில் முறையிட்டுக் கொண்டிருக்கின்றேன். ஒரு கூடிய விரைவில் அனைத்து கேசுகளிலிருந்து விடுதலை பெறும். மீண்டும் அதே வேகத்தோடு அதே உற்சாகத்தோடு களத்திலே பணியை தொடருவேன். இதுல எந்தவித மாற்றமும் கிடையாது. சார் கண்டிப்பா சார். அதாவது ஒரு கபடி பொறுக்கி, அதாவது பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய நபர்களை சேர்த்தக்கூடிய அந்த ரவுடி லிஸ்ட்ல என்னைய இந்த காவல்துறை சேர்த்து அந்த அளவுக்கு எங்களை பழி வாங்குறாங்க. என்ன காரணம் சார் அது? சார், நீங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை பத்தியும் நிறைய திமுகவினுடைய ஐடி திமுக சேர்ந்தவங்க ரொம்ப ஒரு தரம் தாழ்ந்தவர்களை விமர்சனம் பண்றாங்க. நாங்க எத்தனையோ வழக்கு கொடுத்திருக்கிறோம். ஒண்ணுல கூட ஒரு எஃப்ஐஆர் கிடையாது, ஒரு நடவடிக்கை கிடையாது. இப்ப அவங்க ஒரு சார் ஒண்ணு இல்ல சார், லோக்கல் எப்படின்னா அந்த நீங்க ஒரு திமுக சேர்ந்தவங்க ஐடி தொடர்ந்து ஒரு 200-300 பேர் கண்டினியூஸா இந்த மாதிரி தவறா போடுறப்போ எங்க சைடுல இருந்து யாரோ ஒரு ஐடி நிர்வாகியோ இல்ல பொறுப்பாளரை போய் போட்டா உடனடியாக அவங்க கைது பண்ணிடுறாங்க. சும்மா ஒரு பேர் கம்ப்ளைண்ட் வந்தா கைது பண்றாங்க. அதாவது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் மீது நடக்கக்கூடிய அடக்குமுறை வேறு எந்த கட்சி மீதும் கிடையாது. சந்திச்சு நாங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோங்கிறது ஒரு சாதாரண ஒரு நெஞ்சுரம் கொண்ட ஒரு கட்சியினுடைய தொண்டர்களால் இதை செய்ய முடியாது. சார், சமீபத்துல நீங்க ஒண்ணு சொல்றேன் சார், ஒரு நபர் என்னுடைய வீட்டுக்கு கத்தி எடுத்து காட்டுறார். கொன்றுரிய கனகராஜா வெளியில வர சொன்னோம். நான் வீட்டுல இல்ல, என் வீட்டுக்கு முன்னால கேமரா கிடையாது. பக்கத்து வீட்டுல இருந்து கேமரா எடுத்து அந்த நபரை கொண்டு போய் நான் ஸ்டேஷன்ல கொடுத்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். ஆன்லைன்லயும் கம்ப்ளைண்ட் பண்றேன். யார் கத்தி எடுத்து பார்த்தாங்களோ வீட்டு முன்னால் அவங்க சொல்றாரு, ஆமா அவர் பீச்சர் எடுத்து என்னை காட்டினாருங்கிறார். லோக்கல் இன்ஸ்பெக்டர் கேட்கிறார், ஏன் அதை நீ வீடியோ எடுத்தியா? எடுக்கலங்க. வீடியோ ஆதாரம் இருக்கா? இல்லைங்க. அப்ப எஃப்ஐஆர் போட முடியாது, போயிட்டு வாங்குறாங்க. அந்த அளவுக்கு எங்களுக்கு நடக்கக்கூடிய த்ரெட்னிங் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, அந்த அளவுக்கு நடந்துட்டு இருக்கீங்க. இது நான் இப்ப உங்கள்கிட்ட சொல்றேன். நான் உங்களுக்கு சொல்வதற்கான வாய்ப்பு கிடைச்சா சொல்றேன். இது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்குது, எல்லா பக்கம். அந்த அளவுக்கு திமுக அரசாங்கம் பாரதிய ஜனதா கட்சியினை பார்த்து அந்த அளவுக்கு பயப்படுகிறது. கண்டிப்பா சார். சார், இதே மாதிரி இன்னொரு அடுத்த ஒரு நேர்காணல கண்டிப்பா நம்ம ஒரு சந்திப்போம். இதுக்கப்புறம் உங்களோட செயல்பாடுகள் இன்னும் கொஞ்சம் வீரியமா இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஏசியன் சார்பாக நான் கேட்டுக்கிறேன் சார். ரொம்ப நன்றி. கண்டிப்பாக எந்த ஒரு மிரட்டல் ஆனாலும் சரி, எத்தனை வழக்குகள் சந்தித்தாலும் சரி, இந்த ஒரு 30 வருடமாக இந்த தேசிய பணி செய்து கொண்டிருக்கின்றோம். மீண்டும் அது தொடரும், அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. கண்டிப்பா சார். நன்றி, வணக்கம்.